வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய மதராசி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இது வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டில் அப்படின்னு மதராசி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்றைக்கி ஆனந்த விகடனில் ரிலீஸ் பண்ணது, இன்னொன்று நேற்று 6 மணிக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஸ்டில் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அது மோஸ்ட்லி ஆடியோ லான்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மதராசி படத்தோடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஐஸ்வரி கணேஷ் 40 கோடிக்கு வாங்கியிருக்காரு அப்படிமா சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. 40 கோடிக்கு அதுவும் எம்ஜி பேசிஸில் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்போது இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ரஜினி சார், விஜய், அஜித் இவங்களுடைய படங்கள் மட்டும் தான் எம்ஜியில் வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்கேனா மூவிஸும் எம்ஜியில் வாங்கியிருக்கா, அது 40 கோடி அப்படிங்கிற போது இது ஒரு பெரிய நம்பர் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை ஐஸ்வரி கணேஷ் டேரக்டாக ரிலீஸ் பண்ணாமல் ரெட் ஜெயின் மூலிமா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால் இந்த ஒரு படத்துக்கு தேட்டர்ஸ் அப்படிங்க கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் அந்த அளவுக்கு இது வரைக்குமே பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் அவர் மட்டும் தான் தனியாக நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லையும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ப்ரமோஷன் அப்படிங்கிற போது ப்ரொடக்ஷன் சைடு இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வரப்போகிற நாளில் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.